எத்தனை நாள் ஆச்சுடா நாம இப்படி சரக்கு அடிச்சு. சங்கிலியண்ணா, உன்னை திரும்பவும் பாப்பான்னு நம்பிக்கையே இல்லை. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. உங்களை எல்லாம் பார்ப்போம், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து குடிப்போம்னு தினம் தினம் எனக்கு நானே சொல்லிக்குவேன். இப்படி 15 வருஷம் நம்மளை பிரிச்சுட்டானே அந்த படுபாவி செல்வ கணபதி. அந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனா? ஆனா கூத்த பாத்தியா? இந்த ஊரே அந்த ஆளைத்தான் பெரிய பண்ணன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. அந்த ஆளு செத்து இத்தனை வருஷம் ஆகியும் எதுவும் மாறல. ஆமா, அந்த சூரிய வம்சம் வசந்துகிட்டே போகுது. நாம இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சுக்கிட்டே போறோம். மிஞ்சினது இந்த சரக்கும் மிச்சரும் தான். இப்போ சங்கிலியும் வந்திருக்கா. சங்கிலி வந்துட்டான்ல, இனி அந்த குடும்பம் என்னாகுதுன்னு மட்டும் பாரு. ஒன்னும் பண்ண முடியாதுண்ணே. ஊரே அவங்க பக்கம். நம்ம 3 பேரு என்ன பண்ண முடியும்? ஊர் இல்ல, உலகமே அவங்க பக்கம் இருந்தாலும் அவங்கள அழிக்காம விட மாட்டேன். என் உயிரை புடிச்சு வச்சிருக்கிறதே அவங்கள குடும்பத்தோட அழிக்கத்தான். மறக்கக்கூடிய பகையாது என் வயிறு பத்தி எரியுதுடா. ஆண்டா ஆண்டாவா குடிச்சாலும் தீராத வெறி அது. வெறி தீரணும்னா மெல்ல குடிடா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சூரிய வம்சத்துல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்க கூடாது சங்கிலியண்ணே. அந்த அண்ணம்மாவையும் அவ குடும்பத்தையும் என்ன பண்றன்னு மட்டும் பாருங்கடா. அவ்வளவு சொத்தையும் அனுபவிக்க ஒருத்தம் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. எல்லாரையும் கருவறுக்கிறேன். கரெக்ட். ஆனா சங்கிலியண்ணே, நீ வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியாது. ஒன்னெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. நிச்சயம் மறந்திருப்பா அந்த அண்ணம்மா. 1 வருஷமா 2 வருஷமா 15 வருஷம் எங்க குடும்பம் இருந்துச்சா செத்துச்சான்னு கூட அவ யோசிச்சிருக்க மாட்டா. ஆனா அவ குடும்பம் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. பேரம் பேத்தி கூட அவ ஊருக்குள்ள சந்தோஷமா இருக்கான்னு என் மருமக ஜெயில வந்து சொல்லும் போதெல்லாம் அப்படியே ஜெயில் சுவத்தை உடைச்சிட்டு வெளியில வந்து அவளை கண்ட துட்டமா வெட்டணும்னு எனக்கு தோணும். உன் பையனை நினைச்சாதான்டா என் மனசே ஆறல. எத்தனை தடவை இந்த தோல்ல தூக்கி போட்டு வளர்த்திருப்பேன் அவனை. இப்படி பண்ணிட்டானேடா அந்த செல்வ கணபதி. சாகர வயசாடா அவனுக்கு. அவன் செத்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்குனதில்லடா. திடீர்னு கனவுல வந்து அப்பா என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்பான். அப்படியே முழிச்சு உட்கார்ந்து அன்னைக்கு பூரா நான் அழுதுகிட்டே இருப்பேன். அவன் மனசு ஆறாம இன்னும் இங்க எங்கேயோ தான் ஆவியா சுத்திட்டு இருப்பான்னு என் மனசுக்கு படுத்துடா. பாவண்டா அவன், பாவம். கதறினாண்டா. நான் எந்த தப்பும் பண்ணல அவன்கிட்ட கதறினாண்டா. ஆனா அந்த செல்வ கணபதி பெரியவனாட்ட தீர்ப்பு சொல்லிட்டான். மானத்துக்கு பயந்த என் புள்ள தொங்கிட்டான். அவன் தொங்கிட்டான். நான் பட்ட கவலையை அந்த அண்ணம்மாவும் படணும். அந்த செல்வ கணபதி பண்ண தப்புக்கு சூரிய வம்சத்தோட ஒவ்வொரு உசுரியும் நான் பழி வாங்குவேன். அப்பதான் என் பையனோட ஆத்மா சாந்தி அடையும், நானும் சமாதானம் அடைவேன். நான் யாருன்னு காட்டுறேன். ஆனா இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா சங்கிலியண்ணே? சந்தேகமா இருக்கா உனக்கு? 55 வயசுல ஜெயிலுக்கு போனவன் 70 வயசுல வெளியில வந்திருக்கானே. இவன் என்ன பண்ண போறான்னு யோசிக்கிறியா? பார்த்துக்கிட்டே இரு, என்னெல்லாம் செய்ய போறேன்னு பாரு. அக்கா, 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 எனக்கு கோலம் போட சொல்லித்தாங்க. இதுக்காகவா லீலா இவ்ளோ காலையில சீக்கிரமா எழுப்புறேன்? அன்னைக்கு மட்டும் சொல்லி தரீங்க. அவ இந்த வீட்ல வாழ வர போற பொண்ணு.
இந்த வீட்டுக்கு வாழ வர போற பொண்ணுக்கு மட்டும் தான் சொல்லி தருவீங்களா? இந்த வீட்ல பிறந்த பொண்ணுக்கெல்லாம் சொல்லி தர மாட்டீங்களா? உனக்கு சொல்லித் தர மாட்டேன்னு நான் சொன்னேனா? அதுக்காக இவ்ளோ சீக்கிரம் எழுப்பணுமா தான் கேட்டேன். கோலம் விடிய காலையில போடாம பகலையா போடுவாங்க? லீலா, தினமும் ராத்திரி 8 மணி நேரம் தூங்கலனா 5 வருஷத்துல தலையில 2 கொம்பு முளைச்சிரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கோவத்துல 5 நிமிஷத்துல எனக்கே 2 கொம்பு முளைச்சிரும். நீங்க வாங்கக்கா. இரு இரு இரு, நீ போய் வாசல்ல பெருக்கி தெளிச்சு வை, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. ம். சரி போ. லீலா, என்னாச்சு? லீலா, என்னாச்சு? அம்மா! ஐயோ, லீலா! லீலா! என்னாச்சுப்பா? லீலா, என்னாச்சுமா? எந்திரி. எந்திரி. இல்ல என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? அங்க பாருங்க. இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியும். யாருமா அது? யார் அந்த ரஸ்கர்? சூரிய வம்சம் வீட்டுக்குள்ளேயே வர அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கும் அவ்வளவு தைரியம் வந்திருக்கு? சுந்தரம், முதல்ல இந்த பொம்மையை தூக்கி வெளியே போட்டுட்டு வீட்டை கழுவி விடுங்க. சரிங்கம்மா. ராஜி, ஜெயந்தி, லீலாவை கூட்டிகிட்டு போய் குடிக்க தண்ணி கொடுத்து தூங்க வைங்க. சரிங்க அத்தை. புஷ்பா, நீ வந்த நேரத்துல இப்படி நடந்தது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம், அனு வேற ரொம்ப பயந்துட்டா. நானும் ரொம்ப பயந்துட்டேம்மா. என்னம்மா, இந்த வீட்ல போய் எப்படிம்மா இப்படிலாம் பண்றாங்க? அதுவும் உங்களை போய். அதெல்லாம் பெரிய கதைமா, பழைய பகை. அதுவும் தப்பே பண்ணாத எங்க மேல தீரா பகை. அவங்களுக்கெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அனுவை கூட்டிட்டு நீ உள்ள போமா, இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். சரிங்கம்மா. அண்ணம்மா, அதுல உங்க பேர் எழுதி தொங்க போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா நீ இதுக்கு போயா பயப்படுறது? இத்தனை பேர் இருக்கும்போது அவனால இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிட முடியுமா? அப்படி வச்சுட்டு உயிரோட வெளியில போயிட முடியுமா? நீ கவலைப்படாம போமா, நாங்க பாத்துக்கிறோம். கூட்டிட்டு போமா. யார நம்ம இப்படி பண்ணது? நம்ம குடும்பத்தையே பயமுறுத்துறானா அவன்? யார் அது? சங்கிலிப்பா. பதினஞ்சு வருஷ பகைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்றான். இப்படி செஞ்சா அன்னபூர்ணி பயந்துருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அவனுக்கு தெரியல, சூரிய வம்சம்ங்கிற கோட்டைக்குள்ள காலை வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு. யார நம்ம அந்த சங்கிலி? இந்த ஊர்ல உங்களுக்கு எதிரியா? நாம யாருக்கும் எதிரி இல்லப்பா. ஆனா அந்த சங்கிலி அப்படி நினைக்கிறான். அவனை இப்படியே விட்டா சரி வராது. நேத்தே அவன் மருமகளை கோவில்ல பார்த்தேன். அப்பவே சாரதா சொன்னா என்னமோ சரியா படலன்னு. இப்போ சங்கிலியும் ஜெயில இருந்து வந்துட்டான் போல இருக்கு. திருந்தி வாழட்டும்னு நினைச்சேன். நாம தான் திருத்தணும் போல இருக்கு. ஜெயில இருந்து வந்ததும் புத்திய காமிக்கிறான். கண்கட்டு விதைய காமிச்சா இந்த அன்னபூர்ணி பயந்துருவான்னு நினைச்சானா?
பதிலுக்கு இந்த அன்னபூர்ணி யாருன்னு காமிக்கிறான். இனிமே அவனுக்கு நம்ம வீட்டு நினைப்பே வரக்கூடாது. அப்படி செய்றேன். என்னம்மா இது? நாங்களா இருக்கும்போது நீங்க போய் இதெல்லாம் பண்ணலாமா? ஆள் யாருன்னு சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, அண்ணன் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை எங்க கிட்டே விட்டுருங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். சங்கிலியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவனை பார்த்து பேசிட்டு 2 தட்டு தட்டா சரியா வருவான். அப்பதான் இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தெல்லாம் பண்ண மாட்டான். வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தா ஊருக்குள்ள இருப்ப, இல்ல வந்த இடத்துக்கே திரும்பி போயிடுவேன்னு மிரட்டிட்டு வரோம்மா. வாண்ண போலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, விட்டுறக்கூடாது. கரெக்டா காய நகர்த்தினோம்னா நம்ம பையன் செட்டில் ஆயிடுவான். நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. ஆனா என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுங்க. நான் சொல்றபடி செஞ்சா 2 பேரும் நிச்சயமா சந்தோஷமா இருப்பாங்க. வாங்க மயிலு. என்ன எவ்வளவு தூரம்? உட்காருங்க. உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். காஃபி போட்டு கொண்டாமா. இப்ப சொல்லுங்க மயில், என்ன விஷயம்? ஒரு நல்ல வியாபாரம் கைக்கு வருதுனே, அதுதான் உங்களை நேர்ல பார்த்து காதல போட்டு வைக்கலாம்னு வந்தேன். இன்னும் இந்த லேண்ட் வியாபாரமே முடியல, அதுக்குள்ள என்ன இன்னொரு வியாபாரம்? நிலத்தை எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லதுனே. நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற கிரானைட் குவாரி ஒண்ணு லைசன்ஸோட விலைக்கு வந்திருக்கு. இப்பெல்லாம் கிரானைட் குவாரிங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். கிரானைட் குவாரியா? ஏகப்பட்ட விலை சொல்லுவாங்களா மயிலு? என்னால அவ்வளவு முடியுமா? நாம இந்த நிலத்தை முடிச்சிட்டா இதே மாதிரி 3-4 குவாரிங்க வாங்கலாம்னே. முதல்ல இந்த குவாரிய வாங்குங்க, அப்புறம் நம்ம சின்ன முதலாளி வாழ்க்கை முழுக்க காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம். அத பார்த்து நீங்க சந்தோஷப்படலாம்னே. நீங்களும் அம்மாவும் கூட கால ஆட்டிக்கிட்டே சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு புரியுது, என் பயலுக்கு புரியலையே. நாம தானே பசங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கலாம். ஆமா, என்ன விலை சொல்றாங்க? 15 சி சொல்றாங்கண்ணே. 15 கோடியா? என்னங்கண்ணே, இப்பெல்லாம் குவாரிங்களுக்கு லைசன்ஸே கொடுக்கறது இல்ல. இது லைசன்ஸோட வர்ற குவாரினே. ரொம்ப நாளா இவரும் பிசினஸ்ல இருக்கிறவரு குவாரிய கைமாத்தி விட்டுட்டு வர்ற பணத்துல கடன் எல்லாம் அடைச்சிட்டு செட்டில் ஆகலாம்னு ஒரு நல்ல பார்ட்டியா பாத்துட்டு இருக்காரு. விஷயம் என் காதுக்கு வந்ததும் உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதுதான் உடனே ஓடி வந்துட்டேன். நீ ஓடி வந்ததெல்லாம் சரி மயிலு, ஆனா 15 கொஞ்சம் ஜாஸ்தியா படுது. நம்மளால முடியுமா? அண்ணம்மாவோட பூர்வீக நிலத்தை அந்த கம்பெனிக்கு வித்துட்டா 15 சீலாம் உங்களுக்கு ஒரு கோசுறு மாதிரி. நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த நிலத்தை சீக்கிரம் முடிக்கணுமே. கடையில போய் புடவை வாங்குற மாதிரி என்ன அந்த அம்மாட்ட போய் நிலத்தை வாங்குறது? எல்லாம் நீங்க நினைச்சா முடிச்சிடலாம்னே. பையனை பெத்தவங்க நீங்க போய் அண்ணமாட்டா பேசுங்கண்ணே, உரிமையா பேசுங்கண்ணே. பையனை பெத்தவங்களுக்கு இல்லாத உரிமையா? அவங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்ல. ஆமாமா, பேசணும், பேசத்தான் செய்யணும். தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு ஒரு நாள் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அந்த சமயத்தை இதை பத்தி பேசுறது சரியா இருக்குமா? அப்போ மனசுக்குள்ள பிளான் எல்லாம் ரெடியா இருக்கு. பெரிய ஆளுங்க நீங்க. இல்ல, இந்த 15 சீலாம் சொன்னதெல்லாம் என் கண்ணுல ஓடுது மயிலு. என்ன மோனே, நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வாழ்க்கையில செட்டில் ஆறத பத்தி உங்களுக்கு என்ன சந்தோஷம்? என்னை விட என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. அதுல உங்க பக்கத்துல ஓரமா நானும் செட்டில் ஆயிடுவேன்ல. அப்படி விவரமா சொல்லுங்க. விவரமான ஆள் தான் நீங்க. விவரம் இல்லாம இந்த காலத்துல பொழைக்க முடியாதுன்னு சீக்கிரமா முடிங்கண்ணே. இந்த குவாரிய வாங்குங்க, அப்புறம் இன்னும் 2-3 குவாரிய வாங்கி கொடுத்து உங்களை பெரிய முதலாளியா ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்புண்ணே. அப்போ வரங்கண்ணே. சரி மயில. என்னங்க, அவர் காபி சாப்பிடாமலே போயிட்டாரு? மாட ஓடி போய் பிடிச்சு கறந்து காபி போட்டு வந்தியா? இல்லங்க, பால் தான் வீட்லயே இருக்கே. நீ 6 அமர காபி போட்டு கொண்டு வருவ, வெயிட் பண்ணி கொடுக்க அவன் கிருஷ்ணனா? மயில் வாங்கணும், கொண்டா.
எல்லாத்துலயும் ஒரு மசா. ஏண்டி இப்படி ஓடுற? காலேஜ்க்கு டைம் ஆச்சு. ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணனும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். 5 நிமிஷம் லேட்டா போனா என்ன ஆயிட போகுது? நம்ம ப்ரொஃபசர் என்ன உள்ள விட மாட்டேன் சொல்ல போறாரு. லேட்டா போனா பிடிக்காது. டைம் ஆச்சு. சீக்கிரம் வாங்கடி. பேக் விடு. பேக் விடு. சொல்றல பேக் விடு. விடு சொல்றல. பேக் விடு. விடு. இவ்வளவு கஷ்டப்பட்டு புடிங்கி பேக்ல ஒண்ணுமே காணும். லீலா ஒண்ணு இல்லையே. இப்ப என்னடி பண்றது? ப்ரொஃபசர் வாய்க்கு வந்தபடிலாம் திட்டுவாரே. திட்டினா கூட பரவாயில்லையே, இன்டர்னல் மார்க்ல கை வச்சிட்டாங்கன்னா அந்த ஆள் செஞ்சாலும் செய்வாரு லீலா. விழுந்து விழுந்து எழுதின ரெக்கார்ட் நோட்டு இப்படி வீணா போச்சு. இப்ப என்ன பண்ண போறேனே தெரியல. இந்த நோட் எடுத்துட்டு போய் உன் நோட்னு சொல்லி சப்மிட் பண்ணு லீலா. இங்க பாரு லீலா, இந்த நோட்ல நான் என் பேரை கூட எழுதுறேன். இதுல உன் பேர் எழுதி உன் நோட்னு சொல்லி சப்மிட் பண்ணிடு. நீ எதை சப்மிட் பண்ணுவ? நான்லாம் உன்ன மாதிரி படிக்கிறதுக்காக காலேஜுக்கு வரல லீலா. ஏதோ காலேஜ்ல சேர்ந்துட்டோமேனு படிக்கிறேன் நான். உனக்கு படிப்புனா எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். என்ன விடு லீலா. யோசிக்காத லீலா, வாங்கிக்கோ. இல்ல வேணாம், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். வாங்கடி. லீலா, என்னதான் வேண்டான்னு சொல்லிட்ட? என் நோட்டு கூடவா உனக்கு பிடிக்கல? ப்ளீஸ் லீலா, இந்தா. நானே கடுப்புல இருக்கேன், போயிடு. வாங்கடி. லூசாடி நீ? அவன் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல. ரெக்கார்ட் நோட்டை வாங்கினா அவனை லவ் பண்றதா அர்த்தமா? பேசாம வாடி. சொல்றத கேளு லீலா. பேசாம வான்னு சொன்னேன். லீலா, 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 ப்ளீஸ் லீலா, சொல்றத கேளு. ரோட்ல போற யாரோ கொடுத்தான்னு நினைச்சுக்கோ. ப்ளீஸ் லீலா. ஏய் நில்றி. நீ இப்படி வா. ஏய் தேங்க் யூ ப்ரோ, நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏய் நோட்டை வாங்கிட்டு குடுறி. ரொம்ப பண்ணாத லீலா, இவ்வளவு தூரம் சொல்றான்ல. ஆமா லீலா, வாங்கிக்க ப்ளீஸ். தேங்க்ஸ் சந்தோஷ். தேங்க்ஸ் லீலா, தேங்க் யூ so much. ரொம்ப தேங்க்ஸ். டேய் போதும்டா, போதும். நாங்க காலேஜுக்கு போறோம், நிறுத்து. லீலா, நீ சிரிச்சிட்ட லீலா. ஐயோ, என்னால நம்பவே முடியல லீலா. டேய் டேய் டேய், போதும்டா. உன்னை நம்பி ரெக்கார்ட் நோட்டை வாங்கிட்டு போறோம். நல்லா எழுதிருக்கியா? 100% பக்கா. ஏன்னா எல்லாம் புக்கை பார்த்து காப்பி அடிச்சது தானே. சரி சரி, நேரமாகுது, நீ போ. சங்கிலி, சங்கிலி, ஏ சங்கிலி, நீங்களா ஏன் இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சுன்னு எங்களை பார்த்து கேட்டா உன் மாமனாரங்க? அவர் நேத்து தாங்க ரிலீஸ் ஆகி வந்தாரு. ஓஹோ, வெளியே வந்த உடனே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன பண்ணாரு? எங்க கிட்ட கேக்குறதுக்கு அந்த ஆள் கிட்டே கேட்க வேண்டியதானே? சூரிய வம்சத்து ஆம்பளைங்கெல்லாம் சொம்மைங்க நினைச்சிட்டு இருக்காரா? பட்டதெல்லாம் போதாதோ? சந்துரு, கொஞ்சம் அமைதியாரு, மரியாதை பேச.
அம்மா, உன் மாமனார் வர சொல்லு. போமா, போய் வர சொல்லு. இங்க பாருங்க, உங்க பையன் பண்ண தப்புக்கு ஊர் நியாயப்படி என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சு. அதுக்கு நீங்க எங்க குடும்பத்து மேல கோவமா இருந்தா எப்படி? நேத்து தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க. அதுக்குள்ள நீங்க இப்படி பண்ணலாமா? ஏன் பட்டதெல்லாம் போதாதா? என்னப்பா நீங்க 2 பேரும் இந்த ஆளுகிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஆளு பண்ண வேலைக்கெல்லாம் இப்படிலாம் பேசினா புரியாது. எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசணும். நீங்க என்னடா அண்ணா வெத்தலை பாக்கு வச்சு மரியாதையா பேசிட்டு இருக்கீங்க? நீ அமைதியாரா. இவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. என்னையா சொல்றாங்க? நீங்களாச்சும் சொல்லுங்களேன். என்கிட்ட கேட்டா எனக்கும் ஒன்றும் புரியல. சும்மா நடிக்காதீங்க. நாங்க என்ன சொல்றோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பண்ணது நீங்க தானே எங்களுக்கு நல்லா தெரியும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி சொல்லித்தானே என் புள்ள உசுரை எடுத்தீங்க. இப்ப ஏன் உசுரையும் எடுக்க வந்திருக்கீங்களா? இன்னும் உங்க வெறி அடங்கவே இல்லையா? ஐயா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ஐயா. அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல. வந்த உடனே அவங்க கூட்டாளிங்களோட குடிக்க போயிட்டாரு. குடிச்சிட்டு வந்து உங்க வீட்டுல ஏதாவது கலாட்டா பண்ணியிருந்தா அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஏத்த அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற? செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டு மானம் கேட்டு வாழ்றதா இருந்தா என் பிள்ளை நேரம் உசுரோட இருந்திருப்பானே. இத பாருங்க, திரும்ப திரும்ப பழசையா பேசிட்டு இருக்காதீங்க. அது நடந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த தலைமுறை இள வயசு பசங்க வளர்ந்து தலையெடுத்தாச்சு. முன்னாடி மாதிரி பேசிட்டு தீர்ப்பு சொல்ற பசங்க இல்ல இவங்க. நம்மள மாதிரி இருக்க வேணான்னு ஒதுங்க போறாங்க இவங்க. ஆனா நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எங்களால சொல்ல முடியாது. அப்புறம் எது நடந்தாலும் எங்க கிட்ட கேட்காதீங்க. ஆமா, பெரியவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கன்னு ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். நீங்க எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா நேரமும் எங்க வீட்டு பசங்களை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பா நீங்க 2 பேரும் பேசாம வீட்டுக்கு போங்க. இந்த ஆளு கிட்ட நான் பேசுற விதத்துல பேசிட்டு வரேன். ஏய் இங்க பாரு தம்பி, நீ சின்ன பையன். நாங்க பட்ட கஷ்டம், எங்களோட வலி, அவமானம் இதெல்லாம் உனக்கு புரியாது. காலேஜுக்கு போனோமா, படிச்சோமா, 4 பொண்ணுகளோட சுத்தினமா, வெளியில போய் தொழில பார்த்தோம்னு போய்கிட்டே இரு. அப்படிலாம் போயிட்டு இருக்க முடியாதியா. நீ எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க அண்ணம்மாவை அவமானப்படுத்துவ, எங்க வீட்டு ஆளுங்களையே பயமுறுத்துவ. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க நான் என்ன சொம்பையா? சந்துரு, கொஞ்ச நேரம் பேசாம இருடா. இங்க பாருமா, உன் மாமனார்ட்ட சொல்லி வை. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. எல்லா நேரமும் இப்படி நாங்க பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கும் கோபம் வரும். இவ்வளவு வருஷமா எங்களாமா சுத்தி இப்பதான் ஊருக்குள்ள வந்திருக்க. உனக்கு வாழ்க்கை இருக்கு பொண்ணத்தா, பாத்துக்க. ஐயா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்லி அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னா நல்லது. இல்லனா நான் அவருக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கும். டே ரொம்ப துள்ளாதடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போடா. வயசுல பெரியவராச்சன் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. நான் பண்ணல, அவ்வளவுதான். திரும்பவும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. நான் அவர்கிட்ட சொல்றேன். நீங்க இப்ப கிளம்புங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. சொல்லி வைமா அவர்கிட்ட. வாங்கண்ணா போலாம். டேய் சந்திரு வாடா. சந்திரு வா. மாமா, ஜெயில பாக்க வந்தப்பவே நான் படிச்சு சொன்னேன்ல, இப்படி முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதீங்கன்னு. போய் ஒரு கிளாஸ் டீ கொண்டாத்தா. நான் சொல்றது உங்க மண்டைக்கு ஏறிச்சா இல்லையா? இத பாருமா, உன்ன மாதிரி என்னால சும்மா காத்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. வந்த வேலையை சீக்கிரமா முடிக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. அவங்க கோபுரத்து மேல இருக்காங்கய்யா, நம்ம கீழே சகதியில இருக்கோம். இங்க இருந்து கல் எறிஞ்சா அது திரும்பவும் நம்ம மேலதான் வந்து விழும். அது எவ்வளவு பெரிய கோபுரமா இருந்தாலும் சரி, அத தரமட்டமாக்காம விட மாட்டேன். நீங்க அவசரப்பட்டு அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. என் போக்குல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு வயசாயிடுச்சுல மாமா. ஏன் சொல்ல மாட்டேன்? பொம்மையை கட்டி தொங்க விட்டதுக்கு பதிலா
அந்த அண்ணம்மாவையே கட்டி தொங்க விட்டுருந்தன்னா எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். வயசெல்லாம் உடம்புக்கு தாமா, மனசுக்கு இல்ல. ஒவ்வொரு தடவையும் என் புள்ள சமாதியை பார்க்கும் போதெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாம இப்படி புறம்போக்கா இருக்குமே நினைச்சா நாண்டுட்டு செத்தரலாமான் இருக்கு. சூரிய வம்ச குடும்பத்தை நான் கருவிருக்காம ஓய மாட்டேன். நீ என்ன சமாதானப்படுத்த பார்க்காத. இல்ல மாமா, உங்க பிள்ளைய இழந்தாச்சு, என் வாழ்க்கையும் பறி கொடுத்தாச்சு. இப்ப எனக்குன்னு இருக்கிறது நீங்களும் உங்க பேரனும் தான். நீங்க திரும்பவும் ஏதாவது செஞ்சு ஜெயிலுக்கு மறுபடியும் போயிட்டீங்கன்னா எங்களுக்குன்னு யார் இருக்கா? நாங்க எங்க போவோம்? அதெல்லாம் என் பேரன் பாத்துக்குவான். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. போதா. Are you comfortable with Tamil Mira? By all means. ஆக்சுவலி நான் மிஸ்டர் சூரிய பிரகாஷை பார்க்க வந்தேன். பட் அவர் இந்தியால இல்லையே. அவர் பிஸியாக இருப்பார்னு நினச்சேன். ஆனால் அவர் இந்தியாலேயே இல்லை, நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ தெரியுது. ஓகே, விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் பிஸ்னஸ் டுமாரோட இயர்லி அவார்டு மிஸ்டர் சூரிய பிரகாஷுக்கே தரலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அவர் பாட் பிரேக்கிங் என்டர்பிரனர். இந்த விஷயமா தான் அவர்கிட்ட பேசலான்னு நான் வந்தேன். கிரேட் நியூஸ் ஜீவன். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பா உங்க டீமுக்கு எங்க தேங்க்ஸ். பட் சார் இஸ் நாட் ஹியர். அவர் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. ஃபோன்ல பேச முடியுமா? எனி சான்ஸ்? டு பி ஃப்ராங்க், நானே அவர்கிட்ட பேசி 2 நாள் ஆச்சு. பியூர்லி பிசினஸ் ட்ரிப். ஸ்விஸ் போயிருக்காரு. மீடியாவுக்கு கூட இன்னும் தெரியாது. புரியுது. கேன் யூ ஹெல்ப் மீ? அவரை பத்தி ஒரு கவர் ஸ்டோரி எழுதணும். அதுக்கு உங்க இன்புட்ஸ் இருந்தா நானே எழுதிடுவேன். தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு வேணுங்கிற எல்லா டீடைல்ஸும் நானே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். வேற எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ பை ஆல் மீன்ஸ். தேங்க்ஸ் மீரா. அதோட உங்க இன்டர்வியூவும் வேணும். பாக்ஸ் மேட்டரா போட்டுக்கிறோம். ஷியோர். நீங்க क्वेश्चंस மெயில்ல அனுப்புங்க. ஐ வில் சென்ட் மை ரிப்ளைஸ். கிரேட். தென் ஐ வில் catch you later. அங்க ஒண்ணு ப்ராப்ளம் இல்லையே மயில்? என்னங்கம்மா நீங்க, நான் போன் பண்ணினாலே பிரச்சனைன்னு முடிவு பண்ணிடுவீங்களா? நீங்க பண்ண காரியம் அப்படி ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இப்பெல்லாம் சரியா போயிட்டு இருக்குமா. கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டேன். சீக்கிரத்துல நிலம் கைக்கு வந்துருமா? குட் மயில். ஆனா அங்க என்ன நடந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இந்த பிரச்சனையால எங்க கம்பெனிக்கோ எங்க சாருக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மத்தவங்கள பத்தி எனக்கு கவலையே கிடையாது. புரியுதுமா, புரியுது. சரியா, அப்புறம் பேசிட்டுங்களா? ஏ அனு, நீ அந்த நிலத்தை வாங்க போற? உனக்கு முன்னாடி நான் அந்த நிலத்தை வாங்கி இந்த மீரா யாருங்கறத உனக்கு காட்டுறேன். சேலஞ்சா பண்ணிட்டு போற சேலஞ்ச். சந்தோஷ், என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? லீலா, நீ எக்ஸாம் எழுதலையா? மாடல் எக்ஸாம் ஆரம்பிக்க இன்னும் 1 hour இருக்கு. ரெக்கார்ட் சப்மிஷன்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கு முன்னாடி உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு தேடினேன். பார்த்தா நீ இங்க இருக்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. நீ இங்க உட்கார்ந்துருக்க. எக்ஸாம்க்கு போலையா? ப்ரொஃபசர் வெளியே அனுப்பிட்டாரா? என்னால தானே. லீலா, நீ என்ன பண்ணுவ? எது எப்படியோ என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு சின்ன சந்தோஷம் தான். அதுக்கு தேங்க்ஸ் லீலா. அதுக்காக நீ மாடல் எக்ஸாம் எழுதாம இருப்பியா? மாடல் எக்ஸாம் எழுதலன்னா மார்க் போயிடும். அதுக்கு தான் உன்கிட்ட வேண்டான்னு சொன்னேன். நீ தான் கேட்கவே இல்ல. என் ஃபியூச்சர். சரி, அதை விடு. நீ போ.
நீ போய் ஒழுங்கா எக்ஸாம் எழுது. நான் எக்ஸாம் முடியிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். எக்ஸாம் எழுதுற வரைக்கும் இங்கே இருந்துட்டு உங்க அம்மா ஏமாத்துறதுக்கா? ஐயோ லீலா, இப்ப போனா அம்மா 1000 கேள்வி கேட்கும். என்னாலதான் இதெல்லாம். சும்மா அதையே சொல்லாத லீலா, நீ போ, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்தாலே அதுவே எனக்கு போதும். இல்ல, நீ ஒரு நிமிஷம் கூட வா. எங்க? நான் கூப்பிட்டா வருவியா மாட்டியா? லீலா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ இப்ப வருவியா மாட்டியா? இல்ல லீலா, நீ வா சொல்ற. இவர்தான் அந்த தியாகியாமா? ஆமா சார். என்ன தியாகி சார் அப்படி பாக்குறீங்க? உங்க ரெக்கார்ட் நோட்டை இப்படி தானம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்படி எக்ஸாம் எழுதி என்ன மார்க் வாங்குவீங்க? சார் ஆல்ரெடி எனக்கு நிறைய அரியர்ஸ் இருக்கு. ஆனா இவ அப்படி இல்ல சார், நல்லா படிக்கிற பொண்ணு. எனக்கு இருக்கிற அரியர்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இது மாடல் எக்ஸாம் தானப்பா, அதுக்கு ஏன் அரியர்ஸ்னு ஆரம்பிக்கிற? சார் இன்னைக்கு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணலானா இன்டர்னல் மார்க்ஸ் போட மாட்டீங்க, அப்புறம் இவளுக்கு ரேங்க் போயிடும் சார். அதுக்காக தான். அதெல்லாம் கரெக்ட் தான், இன்டர்னல் மார்க் போட்டாலும் நீ பாஸ் ஆகிறது கஷ்டமாச்சே. இந்த லட்சணத்துல அது கூட இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? இன்னொரு அரியர்ஸ் வச்சுக்குவியா? அது இருக்கட்டும், ரெக்கார்ட் நோட் தவறி சகதியில் விழுந்துச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு தெரியாதா யார் என்ன பண்ணுவாங்கன்னு? இதே நீ வந்து சார் என் ரெக்கார்ட் நோட் சகதியில் விழுந்துருச்சுன்னு சொல்லியிருந்தா அது உண்மையா இருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன், ஏன்னா உன் ஹிஸ்டரி அப்படி. ஆனா லீலா அப்படியா? அவ வந்த உடனே சொல்லிட்டா அவ ரெக்கார்ட் நோட்டு சகதியில விழுந்தது, உன் நோட்ல நீ அவ பேர் எழுதி தரேன்னு சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ பேரை மாத்தி எழுதி கொடுத்துட்டா எங்களால கண்டுபிடிக்க முடியாதா? அவளுக்கு 10 நாள் டைம் கொடுத்துருக்கேன், மற்ற ப்ரொஃபஸருங்கிட்ட நான் பேசிக்கிறேன். அதனால நீ இப்ப என்ன பண்ற, உன் ரெக்கார்ட் நோட்டை எடுத்து திரும்ப உன் பேரை எழுதிட்டு அதை சப்மிட் பண்ணிட்டு ஒழுங்கா போய் மாடல் எக்ஸாம் எழுதுற. புரியுதா? ஓகே சார். அவன் ஒழுங்கா எக்ஸாம் எழுத போறானான்னு பாருமா, இல்லனா கேண்டீன்ல இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவான் அவன். நான் பாத்துக்கிறேன் சார். சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். என்ன லீலா சார் இப்படி கழுவி ஊத்துறாரு? உன்னை பத்தி காலேஜ்க்கே தெரிஞ்சிருக்கு. இனிமேலாச்சு ஒழுங்கா படி சந்தோஷ், அப்பதான் உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. நிஜமாவே இன்னைக்கு எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்? மாடல் எக்ஸாம் நிஜமாவே எழுத போறான்ல, அத சொன்னேன். இது வரைக்கும் நான் மாடல் எக்ஸாம் எழுதுனதே இல்ல. அடப்பாவி. இன்னொரு விஷயம் சந்தோஷ், அங்கங்க பாக்குறது, என் பின்னாடியே சுத்துறது, அப்பப்ப ஃபீலிங் டயலாக்லாம் விடுறது, இதெல்லாம் வேண்டாம். அதுவும் இல்லாம இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவும் பிடிக்காது. நானும் நீயும் இனிமே குட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அப்படின்னா நாம பழகலாம், இல்லனா உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு. புரியுது லீலா, நானும் ஏத்துக்கிறேன். நம்ம இனிமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி, போய் எக்ஸாம் எழுது. இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ள நீ எல்லா அரியரையும் கிளியர் பண்ணணும், இல்லனா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ, ஓவரா ஆக்ட் பண்ணாம ஒழுங்கா படிக்கிற வேலையை போய் பாரு. சுந்தரம், சீக்கிரம் ஒரு டீ போடுப்பா. ஐயோ, பால் இல்லையே மேடம். பரவாயில்ல, பால் இல்லாமலே போடு. ஐயோ, சுகர் இல்ல மேடம். சுகர் இல்லாம பால் இல்லாம ஒரு டீ போடு. டீ தூள் கூட இல்ல மேடம். என்னதான்ப்பா இருக்கு? நீ மட்டும் ஏன் சும்மா நிக்கிற? நீயும் போயிட வேண்டியதானே? அது மேடம், தேவநந்தினி சாரீஸோட விஐபி இங்க தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு செக்யூரிட்டியா வந்திருக்க மேடம். சாரி சார், நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். அனு, நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சீக்கிரமா அந்த நிலத்தை வாங்கிட்டா உடனே நம்ம சென்னைக்கு கிளம்பிடலாம் சார். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல அனு. இன்னுமா நினைச்சுக்கிட்டு இருக்க?
அந்த நிலம் உனக்கு கிடைக்கும்னு. ஏன் சார் இப்ப கிடைக்காதுன்னு நினைக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்ன உனக்கு இப்படி கேக்குற? இந்த வீட்டை சுத்தி எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? இன்னைக்கு காலையில லீலாவும் நீயும் கத்துனப்ப என் நெஞ்சே பதறிடுச்சு. ஆமா சார், நானும் ரொம்ப பயந்துட்டேன். இவ்வளவு பிரச்சனை இருக்கிற இந்த வீட்ல இருந்து, அதுவும் அவங்க சென்டிமெண்டா நினைக்கிற அந்த நிலத்தை எப்படி வாங்க முடியும்னு நினைக்கிற? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிட்டா அந்த நிலத்தை வாங்குறது ஈஸி தானே சார்? ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரது அவ்வளவு ஈஸி இல்லன்னு. நம்பிக்கையோட ட்ரை பண்ணா எதுவும் ஈஸி தான் சார். சங்கரன், சண்முகம், சந்துரு இந்த 3 பேரும் பிரச்சனை பண்ணவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஏன் உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு எவ்வளவு யோசிச்சோம் எனக்கு ஒண்ணுமே புரியலானோ. அண்ணம்மா, அந்த ஆள் சும்மா நடிக்கிறான் அண்ணம்மா. நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறான். அப்பாவும் சித்தப்பாவும் அந்த ஆளுகிட்ட குசலம் விசாரிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. 4 அறை விட்டுருந்தா ஐயோ அப்பான்னு காலில் விழுந்து கதறி இருப்பான். அதை விட்டுட்டு. சந்துரு, நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச பழகு. அண்ணம்மா, நீங்களுமா? அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? சூரிய வம்சம்னா எனக்கு ஒரு மேட்ரே இல்லைன்னு ஊருக்குள்ள சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமும் நீங்க சும்மா இரு, மரியாதை கொடுனா எப்படி அண்ணம்மா? சந்துரு, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறத முதல்ல நிறுத்து. அவனை பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம்மா. ஆனா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரேடியா சாதிக்கிறான். ஆனா நிச்சயமா இது அவன்தாம்மா பண்ணிருக்கான். அதுல எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. பொன்னாத்தாவை பார்த்து பேசுனியா? அவ என்ன சொல்றா? பேசணுமா? அவ தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். அந்த கிழவன் நேத்து அவர் கூட்டாளிங்களோட போய் குடிக்க போயிட்டாரு, போதையில ஏதாவது பண்ணிருப்பாரு, மன்னிச்சிருங்கன்னு பட்டும் படாம பேசுறான். மன்னிக்கிற விஷயமா இது? ஆமாமா. ஆனா பொன்னாத்தா இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இனிமே இப்படி நடக்காம இருக்கிறது தான் அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் நல்லது. இல்லைன்னா நான் இதை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கும். ஊர் பெரியவங்க கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போனா திரும்ப கிராமத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு போட்டுருவாங்க. அப்படி பண்றது பாவமாச்சேன்னு பாக்குறேன். அம்மா, இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தானம்மா. போலீஸா? இப்ப எதுக்குப்பா போலீஸ்? 4 பேரை கூட்டிட்டு போய் இழுத்து போட்டு 4 அறை விட்டா? டேய், நீ கொஞ்சம் சும்மா இரு. போலீஸ் எல்லாம் வேண்டாம். இப்ப பொன்னாத்தா கிட்ட சொல்லியாச்சு, சங்கிலியையும் பார்த்து எச்சரிக்கை பண்ணியாச்சு. இன்னொரு தடவை இப்படி நடந்தா அப்ப பாத்துக்கோ. முக்கியமா உனக்கு தான் சொல்றேன் சந்துரு, ஆளை கூட்டிட்டு போய் அவனை அடிச்சு சூரிய வம்சம் யாருன்னு காட்டுறேன், அது இதுன்னு ஏதாவது செஞ்சேன்னு வைகி, நான் பொல்லாதவளாயிடுவேன். நீ சின்ன பையன், வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. சரிங்க அண்ணம்மா. ஆனா அவ இன்னொரு தடவை நம்ம வீட்டுல இந்த மாதிரி பண்ணா அப்பவும் நீங்க என்ன சும்மா இருன்னு சொல்லக்கூடாது. எத்தனை தடவை சொன்னாலும் நீ அடங்க மாட்டியா? அதை விடுங்க, நீங்க 3 பேரும் போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுவாங்க. சரிம்மா. சரிம்மா.